வணக்கம் ஃபாதர். வணக்கம். நீங்க கத்தோலிக்க திருச்சபையில குருவானவரா நீங்க பணியாற்றி கொண்டிருக்கிறீங்க. எங்களுக்கும் கத்தோலிக்கத்துல நிறைய கேள்விகள் இருக்கிறபடினால நாங்க அதை பிடிச்சி உங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்கலாம்னு சொல்லி நாங்க இந்த இடத்துல வந்திருக்கோம். இப்ப என்னன்னு சொன்னா ஃபாதர், நாங்க சிறிய காலம் தொடக்கம் நாம எங்களோட சிறு வயது தொடக்கம் எங்களோட பாரம்பரியமா எங்களோட மூதாதைய காலத்துல இருந்து நாங்கள் அநேக வேதத்துல உள்ள அநேக காரியங்கள் சொல்லி அநேக காரியங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம், கற்றிருக்கிறோம். அதனால நீங்க அதுக்கு சில பதில்களை நாங்கள் உங்களுடைய ஆதாரபூர்வமா நாங்கள் அந்த கேள்விகளை நாங்க கேட்க வாங்கிக்கணும். அப்புறம் என்னை குறிச்சு ஒரு சில வார்த்தை மாத்திரம் வேணா சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா நான் தமிழ்நாட்டுல, அதாவது இந்தியாவுல தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்துல பிறந்தேன். பிறகு 1960 வருஷத்துல பிறந்தேன். அதன் பிறகு குருத்துக்கள் எல்லாம் பயின்று கடைசியாக 1986 நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு, அதாவது மதுரை அதிநேற்றாசனத்துல குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அதன் பிறகு 1992 வரை 92 டிசம்பர் வரை நான் கத்தோலிக்க திருச்சபையில பல பங்குகள்ல பங்கு குருவாக பணியாற்றினோம். அதன் பிறகு நான் இயேசு கிறிஸ்துவ அறிந்து அவருடைய சத்தியத்தை அறிந்து கொண்டதுனால இன்றைக்கு உங்க முன்னால வந்து நிக்கிறேன். சந்தோஷம் ஃபாதர். நீங்க அநேக கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறதா சொல்லி இருக்கிறீங்க. அது நீங்க 7 வருஷமா கத்தோலிக்க திருச்சபையில குருவாக இருந்திருக்கிறீங்க. அப்ப நாங்கள் அநேக கேள்விகள் நாங்க உங்களோட நாங்க கேட்கலாம் வந்து வாஞ்சிக்கிறோம். சரி. இப்ப என்னன்னு சொன்னா, நாங்கள் சிறுவயது தொடக்கம் கத்தோலிக்க மார்க்கத்தின் அநேக காரியங்களை நாங்கள் கற்றிருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோம். அதிலும் இப்ப இந்த வேதம் வந்து ஏறக்குறைய வயதானவர்கள் மத்தியில இன்று அது இளைஞர்கள் மத்தியில கூட வேதம் என்று சொன்னால் அது மனுஷன் எழுதினர் தானே சொல்லி ஒரு கதையாத்தான் அது இருக்கிறது. இதை பற்றி நீங்க எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் தர முடியுமா? அதாவது வேதத்தை குறிச்சு சொல்லணும்னா, வேதத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா நிறைய இடங்கள்ல சொன்னாங்க. இங்க எங்க பங்குல கூட, நான் இருந்த பங்குல கூட ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நாள் அந்த ஆட்கள்லாம் போனாங்க, சாமியாட்ட போய் கேட்கிற போது வேதத்துல எப்படி இருக்கு, நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிற போது அவர் சொன்னாரு, அது மனுஷன் எழுதுனதானே, அதை தீய வச்சு கொடுத்துன்னு. இப்படி எல்லாம் நிறைய காரியம் நடந்துச்சு. அதை கேட்டுட்டு கூட நான் பிஷப்கிட்டே போய் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு கூட சொன்னேன். சிவகங்கையில பிஷப்கிட்டே போய் சொன்னேன், இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு. இப்படி நிறைய காரியம் நடக்குது. ஆனா வேதம் யார் எழுதணும்? வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இது வேதம் வந்து தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு வேதம் மனிதன் மூலமா எழுதப்பட்ட, ஆனா தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டுதான் இந்த வேதம் எழுதப்பட்டதாகவே வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. இறைவ தீர்க்கதரிசி கூட சொல்றான், தேவன் சொன்ன எல்லாவற்றையும் அவரே நான் சொன்ன எல்லாவற்றையும் புஸ்தகத்துல எழுது அப்படின்னு சொல்றான். அப்படி இன்னும் நிறைய காரியங்கள் பாத்தீங்கன்னா, இப்ப சாதாரணமா ஒரு சில காரியங்கள்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி புஸ்தகம், அதுல 22ஆம் அதிகாரத்துல 6-7 வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வசனங்கள், இந்த வேதத்துல இந்த வசனங்கள் எல்லாம் உண்மையும் சத்தியமானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் உண்மையும் சத்தியமானவைகள். அதனால இதை கை கொள்ளுகிற எவனும் பாக்கியவான் என்று எழுதப்படும். நான் சொல்லல, வேதத்தில் உள்ள காரியத்தை சொல்லுகிறேன். இன்னும் நிறைய அநேக காரியங்கள் சொல்ல முடியும். யோவான் சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 48வது வசனத்துல சொல்லுகிறார், கடைசி நாள்ல இயேசு கிறிஸ்து சொல்ற போது, கடைசி நாள்ல நியாயம் தீர்க்கிற ஒன்று உண்டு, நான் கூட இல்ல, நான் சொன்ன வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும் அப்படிங்கிற. அப்போ ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டியது, இது தேவனுடைய ஆவியினால ஏவப்பட்ட மனிதர் தான் எழுதுனது. ஆனா தேவனுடைய ஆவியினால ஏவப்பட்டு எழுதப்பட்டதுனால இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கு. அதனாலதான் இன்றைக்கு வரை கத்தோலிக்க திருச்சபையில இந்த வசனத்தை வாசிக்கிற போது வேற ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. கடைசியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது ஆண்டவரே திருவாக்கு அருள் வார்த்தை. ஏன் அது சொல்லணும்? இது மனுஷன் எழுதின வார்த்தைன்னு சொல்லாமே, ஏன் இது ஆண்டவரின் அருள் வாக்குன்னு ஏன் சொல்லணும்?
அப்ப அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் இது தேவனுடைய வார்த்தை என்று. ஆக இது தேவனுடைய வார்த்தையே ஒழிய வேறு இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல. மனுஷன் எழுதினாலும் தேவனால ஏவப்பட்டு எழுதப்பட்டது. மனுஷன் தன்னுடைய சொந்த கதையை விட்டதில்லை. சரி, வேற கேள்வி கேள்வி. இதோட செய்தி இன்னொரு கேள்வி வாங்கிக்கிறோம் ஃபாதர். இப்ப நாங்கள் இந்த வேதத்தை கட்டாயம் வாசிக்க வேணும், இதை நாங்கள் விசுவாசிக்க வேணும், இதன்படி நடக்கணும் சொல்லி அநேக குருவானவர்கள் தங்களுடைய திருப்பலியில ஏதாவது இதுவரையில நடைமுறையில அதை சொன்னதாக நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கேள்வி அவங்கள்ட்ட கேட்க என்னன்னா, நான் கட்டாயம் இதை வாசிக்க வேணுமா விசுவாசிக்க வேணுமா? இது தேவனுடைய வார்த்தை. இதை கை கொள்ளுகிறவன் இதன்படி நடக்கிறவன் பாக்கியவான். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்ற கூப்பிடுறல்ல, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் தான் எங்க போவான்? பரலோக ராஜ்யம். அப்ப இது அவருடைய வார்த்தை. இதை கை கொண்டு நடந்தால் உங்களுக்கு பரலோகம், இல்லை என்றால் வேதமே சொல்லுகிறது அப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யம் சுதந்திரிக்க முடியாது. வேறு கேள்விகள் இருந்தா கேள்வி. அடுத்த கேள்வி மரியாதை குறிச்சு கேட்கலாம் வாங்கிக்கிறேன். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், எங்களுக்காக பாடுபட்டார், எங்களுக்காக அவர் மரித்தார் என்று நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். எதுவா இருந்தாலும் அந்த இயேசு கிறிஸ்து இந்த மரியாதை தான் பெற்றெடுத்திருக்கிறோம். ஆகவே அதாலதான் நாங்கள் அந்த மரியாதை நாங்கள் அவருடைய கணத்தை கொடுக்கிறோம். ஆகவே மரியாதை நாங்கள் வணங்குவதில் என்ன தப்பு? நல்ல கேள்விதான். இதுக்கு நான் சில பதில் சொல்றேன். ஏன்னா வேதத்திலேயே நாம் அறிந்து கொள்ளணும். முதல்ல மரியாள் யார், இயேசு கிறிஸ்து யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சில காரியங்கள் நம்ம குழப்புறோம். மரியாளே இயேசு கிறிஸ்துவையும் சில காரியம் வச்சு குழப்புறாங்க. அதனால இதை குறிச்சு கொஞ்சம் நான் தெளிவா விளக்கமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். மரியாளை குறித்து சொல்லுகிற பொழுது ஒரு சில காரியம் இப்ப பாருங்க. மரியாளை இயேசு கிறிஸ்து, மரியாள் இயேசு கிறிஸ்துவ பெற்றெடுத்தாங்க. நம்ம நம்புறோம், ஏற்றுக்கொள்றோம், அது உண்மைதான். மரியாள் இயேசு கிறிஸ்துவ பெற்றெடுத்த தாய். ஆனா ஒரு காரியம், இத மரியாளை குறித்து வேதத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு என்பதை நான் உங்களுக்கு படிப்படியா சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னு மொத்தமா எல்லாரும் சொன்னா புரியாது. அதனால கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, வேதத்துல லூக்கா சுவிசேஷம் முதல் அதிகாரம் 47வது வசனத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மரியாள் பாடுகிற பாட்டு, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது என்று சொல்லுவார். என் ஆவி என் இரட்சகராகிய தேவன் அப்படின்னா, மரியாளுடைய வயிற்றில் இயேசு கிறிஸ்து பிறந்தாலும் மரியாள் சொன்ன வார்த்தை, மரியாளுக்கு இரட்சகர் யாரு? இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா மரியாளை சொல்ல என் இரட்சகர் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ மரியாளையும் ரட்சிக்கிறவர் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து இல்லாம மரியாளுக்கு ரட்சிப்பு இல்ல. அவ அறிந்ததுனால நான் சொன்னான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அதே சங்கீதத்துல கூட தாவீது சொல்லுகிறான். 110வது சங்கீதம் முதல் வசனம் நினைக்கின்றேன். அங்க பாத்தீங்கன்னா தாவீது கர்த்தர் என்ன ஆண்டவரை நோக்கி அப்படின்னு சொல்றான். இது இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இதை சுட்டி காண்பிக்கிறார். கர்த்தர் என்ன ஆண்டவரை நோக்கி. ஆண்டவர் யார்? ரட்சகர். ஆனா தாவீதின் குமார் என்று சொல்லுகிறீங்களே, அவனே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறானே என்று இயேசு கிறிஸ்து அதை சொல்றார். அப்படின்னா தாவீதின் குமாரனாக பிறந்தாலும் அவருடைய வம்சத்துல பிறந்தாலும் தாவீதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். மரியாளுடைய வயிற்றுல பிறந்தாலும் மரியாளுக்கும் இயேசு கிறிஸ்து, மரியாளுக்கும் இரட்சகர் யாரு? இயேசு கிறிஸ்து தான். சாதாரணமா சொல்லுவாங்க, படிச்சவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி, அதென்ன தாய் இல்லாம பிள்ளையா, மாதா இல்லாம அது எப்படி இயேசுநாதர் வர முடியும் அப்படின்னு பரவலாக சில இடத்துல சொல்றாங்க. உலகத்தின்படி பார்க்க போனா தாய் இல்லாம பிள்ளை இல்லை, அது உண்மைதான், நாங்க ஏற்றுக்கொள்றோம். தாய் இல்லாம பிள்ளை இல்லை அப்படின்னா மாதா இல்லாம இயேசு கிறிஸ்து இல்லைன்னு அவங்க கணக்குப்படி வேணா உண்மையா இருக்கலாம். ஆனால் அதே இந்த கத்தோலிக்க திருச்செவில பாத்தீங்கன்னா, முன்னாள் அந்த சின்ன குறிப்பிடம்னு ஒரு புஸ்தகம் இருக்கும். அதுலதான் இந்த ஜெபங்கள்லாம் இருக்கும். கத்தோலிக்க திருச்செவில ஜெபங்கள், அதாவது திருச்செவி கட்டளைகள், இது 5 உத்தம மனசா மந்திரம், வேற 10 கட்டளைகள், நீ எல்லா கட்டளைகள் ஜெபங்கள் இதுகள்லாம் அதுல இருக்கும்.
அந்த இதுல இருந்து ஒரு சில காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். 6 லட்சண மந்திரம்னு முதல் இது அதுல சொல்லுவாங்க. இப்ப இந்த முதல் இதுல கட்டளை 6 கட்டளை அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 1வது சர்வேஸ்வரன் தாமாக இருக்கிறார் அப்படின்னு அவங்கதான் சொல்றாங்க. அதாவது கத்தோலிக்கர் தான் சொல்றாங்க. சர்வேஸ்வரன் தாமாக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு யாரும் உண்டாக்கவும் முடியாதவரை இந்த பூமியில, ஏன்னா அவர் தாமாகவே இருக்கிறவர். 2வது கட்டளை சொல்ற அவர் துவக்கம் முடிவும் இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னா அவர் துவக்கம் கிடையாது, முடிவும் கிடையாது. எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமாக இருக்கிறார். துவக்கம் இல்ல, முடிவு இல்ல, அவர் எப்போதும் இருக்கிறவராக இருக்கிறவர். 3வது பார்த்தீங்கன்னா விசுவாச பிரமாணம் சொல்லுவாங்க. வணக்கம் ஃபாதர். நீங்க கத்தோலிக்க திருச்சபையில குருவானவரா நீங்க பணியாற்றி கொண்டிருக்கிறீங்க. எங்களுக்கும் கத்தோலிக்கத்துல நிறைய கேள்விகள் இருக்கிறபடினால நாங்க அதை குறிச்சு உங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்கலாம் நாங்க இந்த இடத்துல வந்திருக்கோம். இப்ப என்னன்னு சொன்னா ஃபாதர், நாங்க சிறிய காலம் தொடக்கம் நாம சிறுவை வழக்கம் உங்களோட பாரம்பரியமா உங்களோட 3 காலத்துல இருந்து நாங்கள் அநேக வேதத்தில் உள்ள அநேக காரியங்கள் சொல்லி அநேக காரியங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம், கற்றிருக்கிறோம். அதனால நீங்க அதுக்கு சில பதில்களை நாங்க உங்களோட ஆதாரபூர்வமா நாங்கள் அந்த கேள்விகளை நாங்கள் ஒரு சில சொல்லிடுறேன். என்னன்னா தமிழ்நாட்டுல, அதாவது இந்தியாவில தமிழ்நாட்டுல 1960 வருஷத்துல பிறந்தேன். அதன் பிறகு குருத்துக்கள் எல்லாம் பயின்று கடைசியாக 1986 நான் நிர்வாகத்தில் நிலைப்படுத்தப்பட்டு, அதாவது மதுரை அதிமேட்டாசனத்துல குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டேன். அதன் பிறகு 1992 வரை 92 டிசம்பர் வரை நான் கத்தோலிக்க திருச்சபையில பல பங்குகள்ல குருவாக பணியாற்றினேன். அதன் பிறகு நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருடைய சத்தியத்தை அறிந்து கொண்டதுனால இன்றைக்கு உங்க முன்னால நிற்கிறேன். சந்தோஷம் ஃபாதர். நீங்க அநேக கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறதா சொல்லி இருக்கிறீங்க. அது நீங்க 7 வருஷமா கத்தோலிக்க திருச்சபையில் குருவாக இருந்திருக்கீங்க. அப்ப நாங்கள் அநேக கேள்விகள் நாங்கள் உங்களோட நாங்க கேட்கலாம் வாங்கிக்கிறோம். என்னன்னு சொன்னா, நாங்கள் சிறுவை வழக்கம் கத்தோலிக்க மார்க்கத்தின் அநேக காரியங்களை நாங்கள் கற்றிருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோம். அதிலும் இப்ப இந்த வேதம் ஏறக்குரிய வயதானவர்கள் மத்தியில அது இளைஞர்கள் மத்தியில கூட வேதம் என்று சொன்னால் அது மனுஷன் எழுதினார் கதையாக அது இருக்கிறது. இதை பற்றி நீங்க எங்களுக்கு கொஞ்சம் உலகம். அதாவது வேதத்தை குறிச்சு சொல்லணும்னா, வேதத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா நிறைய இடங்கள்ல சொன்னாங்க. எங்க பங்குல கூட, நான் இருந்த பங்குல கூட ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நாள் அந்த ஆட்கள்லாம் போனாங்க, சாமியாட்ட போய் கேட்கிற போது வேதத்துல எப்படி இருக்கு, நீங்க இப்படி சொல்றீங்களே கேட்கிற போது அவர் சொன்னாரு, அது மனுஷன் எழுதுனதுதானே, அதை தீய வச்சு கொடுத்து இப்படி எல்லாம் நிறைய காரியம் நடந்துச்சு. அதை கேட்டுட்டு கூட நான் பிஷப்டே போய் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு கூட சொன்னேன். சிவகங்கையில பிஷப்டே போய் சொன்னேன், இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு. நிறைய காரியம் நடக்குது. ஆனா வேதம் யார் எழுதணும்? வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இது வேதம் தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு வேதம் மனிதன் மூலமா எழுதப்பட்ட, ஆனா தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டுதான் இந்த வேதம் எழுதப்பட்டதாகவே வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. இறையில தீர்க்கதரிசி கூட சொல்றான், தேவன் சொன்ன எல்லாவற்றையும் அவரே நான் சொன்ன எல்லாவற்றையும் புஸ்தகத்துல எழுது அப்படின்னு சொல்றேன். அப்படி இன்னும் நிறைய காரியங்கள் பாத்தீங்கன்னா, இப்ப சாதாரணமா ஒரு சில காரியங்கள்லாம்